நல்லா செவந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க. வறுத்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாசி பருப்பு நல்லா இது செவக்க வறுத்துக்குங்க. நல்லா செவந்துச்சு. நல்லா செவந்த வேட்டி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறின வேட்டி நம்ம நல்லா நைட்டாக அரைச்சிக்கலாம். ஆற விட்டுட்டு நல்லா ஆறிடுச்சு. இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்க நல்லா நைஸாக மஞ்சிருச்சு. இந்த மாதிரி நைஸாக இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு ஊட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தையா இருந்தால் கொஞ்சம் மரமரன்னு கூட அரைச்சிக்கலாம். நல்லா ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி நல்லா வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா வேகும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இல்லை கெட்டி வந்துடும். நல்லா கெட்டியாக வரைக்கும் கிண்டிக்கிங்க. நல்லா வெந்துருச்சு. நம்ம இறக்கும் போது நம்ம குழந்தைக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். சால்ட்டு நம்ம போட்டு கலந்துக்கலாம். கலந்துட்டு ஆற வச்சுக்கலாம். குழந்தைக்கு உப்பு இல்லாமல் சாப்பிட்டா கொஞ்சம் அவங்க இருக்கணும். நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறிடுச்சு. ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. பாசி பருப்பு வந்துட்டு அந்த வாசம் வந்துட்டு ஒரு குழந்தைங்களுக்கு விரும்ப மாட்டாங்க. நீங்கள் அதோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் பேபி கொடுத்து பாருங்கள். கொடுத்துட்டு எப்படி இருக்கு